ஒரு ரூபாயில் என்ன கிடைக்கும்? ஒரு ரூபாயில் பசியார முடியுமா? முடியும் என்கிறார் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலைச் சேர்ந்த ராஜம்மாள். இவருக்கு வயது 70 ஆகிறது. இவரது தாய் தொடங்கிய ஆப்பம் சுடும் தொழிலை தொடர்ந்த ராஜம்மாள் இன்று வரை அந்த வேலையை செய்து வருகிறார். விறகு அடுப்பில் வைத்து ஆப்பம் சுடும் இவர் ஆரம்ப காலத்தில் 5 காசுக்கு ஆப்பம் விற்க தொடங்கியிருக்கிறார். அதன் பிறகு படிப்படியாக விலை ஏற்றிய ராஜம்மாள் இப்போது 1 ரூபாய்க்கு 1 ஆப்பம் என்று விற்று வருகிறார். ஆப்பத்தின் ருசியால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இன்றளவும் ஏராளமானோர் இவரிடம் ஆப்பம் வாங்குகிறார்கள். வேறு ஊர்களிலிருந்து இங்கு வந்தாலும் பாட்டியிடம் ஆப்பத்தை வாங்காமல் செல்வதில்லை. இரு பிள்ளைகள் இருந்தபோதும் வேலை செய்யாமல் தன்னால் இருக்க முடியாது என்பதற்காக ஆப்பம் சுட்டு விற்பதாக கூறும் ராஜம்மாள் இங்குள்ள மக்களை பார்த்தால்தான் தனது மனது மகிழ்ச்சியாக இருப்பதாக வெள்ளந்தியாக கூறுகிறார். 5 பைசால இருந்து இப்போ 1 ரூபா வரைக்கும் வந்திருக்கியா. எனக்கு இந்த ஆப்பம் போட்டால் மனசுக்கு கொஞ்சம் திருப்தி. ஆளுக வாங்க செய்ய நல்ல. எனக்கு மேலுக்கு சரியில்லை, இதை போட்டோம்னா மேலுக்கு சரியாக வந்துடும். ஆளுகளோட பேச வைக்க, அதனால தான் இந்த ஆப்பமே போடுவேன். நாங்கள் 50 வருஷம் போடுவோம் ஐயா. இங்கே நேரம் எல்லாம் இதில் என்ன 10-50 ரூபா கிடைக்கும். டீ பேர மாதிரி சாப்பிடுங்க. வந்து ஒரு 25 வருஷமா சுடுதாங்க. 1 ரூபா தான். எல்லா மக்களுக்கும் நல்ல பசியார அவங்க கொடுக்காங்க. என்ன டேஸ்டாகவும் இருக்கும், நல்லா இருக்கும். பிரதமர் தலைமையில் இன்று நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கிறார். சென்னையில் இருந்து விமானம் மூலம் டெல்லி சென்ற முதலமைச்சருக்கு விமான நிலைய வளாகத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழ்நாடு இல்லம் சென்று முதல்வர் ஸ்டாலின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலு உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த சந்திப்பு குடும்பத்தினரை சந்தித்தது போல இருந்ததாக கூறியுள்ளார். பிரதமர் மோடி தலைமையில் இன்று நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்கிறார். கூட்டத்தின் இடையே பிரதமர் மோடியை சந்திக்க முதல்வர் நேரம் கேட்டிருப்பதாகவும் மாலை 4:10 மணிக்கு சந்திப்பு நடைபெற இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. திருச்சி விமான நிலையத்தில் விசிக தலைவர் திருமாவளவன், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய அமைச்சர் எல் முருகன் ஆகியோர் சந்தித்துக் கொண்டனர். அப்போது பரஸ்பரம் கைகுலுக்கி நலம் விசாரித்து உரையாடினர். இது தொடர்பான வீடியோவை தனது சமூக வலைதள பக்கத்தில் திருமாவளவன் பகிர்ந்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் எதிர்பாராத விதமாக நடந்த சந்திப்பின் போது பாஜக மாநில தலைவராக புதிதாக பொறுப்பேற்ற நயினார் நாகேந்திரனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததாக திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார். கவரப்பேட்டை, பொன்னேரி ரயில் நிலையங்களுக்கு இடையே நடைபெறும் சிக்னல் பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளையும் 26ஆம் தேதியும் புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இவ்விரு நாட்களும் பிற்பகல் 1:20 மணி முதல் மாலை 5:20 மணி வரை 19 புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்படும் என தெற்கு ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணப்பாறை அருகே ஆரிய பாப்பாத்தியம்மன் கோயிலில் வைகாசி திருவிழா களை கட்டியது. திருச்சி மாவட்டம் பொன்முச்சந்தியில் காரியசித்தி தரும் ஆரிய பாப்பாத்தியம்மன் கோயில் உள்ளது. இங்கு வைகாசி திருவிழா வெகு விமர்சையாக தொடங்கியது. மின்னொளியில் அலங்கரிக்கப்பட்ட பூப்பல்லக்கில் ஆரிய பாப்பாத்தியம்மன் ஊர்வலம் நடந்தது. அப்போது கேரள செண்டை மேளம் முழங்க கதகளி நடனத்தோடு ரணியனை வதம் செய்யும் நரசிம்ம அவதாரத்தின் அலங்கார வாகன அணிவகுப்பு காண்போரின் கண்களுக்கு விருந்தளித்தன. தபால் பெட்டிகள் இன்னும் பயன்பாட்டில் இருக்கிறதா என சிலருக்கு கேள்விகள் எழும் நிலையில் சென்னையில் அந்த பெட்டியை திருடிய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அறம்பாக்கம் வள்ளுவர் சாலையில் உள்ள தபால் பெட்டியை காணவில்லை என கோயம்பேடு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த காவல்துறையினர் தபால் பெட்டியை திருடிச் சென்றது பழைய இரும்பு பொருட்களை சேகரித்து விற்பனை செய்யும் பிரபு என்பதை கண்டறிந்தனர்.
பிரபுவை கைது செய்த காவல்துறையினர் அவரிடமிருந்து 3 சக்கர மிதிவண்டியை பறிமுதல் செய்தனர். சென்னை கீழ்ப்பாக்கம் ரோட்டரி கிளப் சார்பில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குவோருக்கு விருதுகள் வழங்கும் விழா நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தலைமை சிறப்பு விருந்தினராக அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் பனீந்திர ரெட்டி, கௌரவ விருந்தினராக ரோட்டரி கிளப் நிர்வாகி வினோத் சரோகி ஆகியோர் கலந்து கொண்டனர். கொரோனா காலகட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய மருத்துவர் ராமசுப்பிரமணியன், திரைத்துறையில் சிறந்து விளங்கும் இயக்குநர் சுதா கொங்கரா, ஸ்குவாஷ் வீராங்கனை ஷமீனா ரியாஸ் ஆகியோருக்கு ரோட்டரி விருதினை கூடுதல் தலைமைச் செயலாளர் பனீந்திர ரெட்டி வழங்கினார். திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் இல்லத்தில் நடந்த அமலாக்கத்துறை சோதனையால் பராசக்தி படத்தின் படப்பிடிப்பிற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என இயக்குநர் சுதா கொங்கரா தெரிவித்துள்ளார். சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நடிகர் சிவகார்த்திகேயனின் நடிப்பில் உருவாகி வரும் பராசக்தி திரைப்படத்தின் படப்பிடிப்பு இன்னும் 40 நாட்களே நடைபெற இருப்பதாக தெரிவித்தார். விஜயின் ஜனநாயகன் படத்தோடு பராசக்தி படமும் வெளியாகுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், அப்படி எதுவும் அறிவிக்கப்படவில்லை என்று தெரிவித்தார். ப்ரொடியூசரோட எய்ம் பண்ணி இப்போ இடி ரைட்ஸ் போயிட்டு இருக்கு, ஆகாஷ் பாஸ்கர் எய்ம் பண்ணி, அதனால படத்துக்கு ஏதாவது தடை எதுவுமே இல்லை. எங்களுக்கு எங்கள் ஸ்கெடியூல் ஜூன் மிட்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நாங்கள் அப்போ தான் ஆரம்பிக்க போகிறோம். இப்போ நான் எடிட்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு, நாங்களாம் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கோம். மைசூர் சாண்டல்ஸ் ஓபன் தூதராக நடிகை தமன்னா நியமனம் செய்யப்பட்டுள்ள நிலையில் கன்னட நடிகைகள் யாரும் இல்லையா என்று சில அமைப்புகள் போர்க்கொடி தூக்கியுள்ளன. கர்நாடக அரசு நிறுவனமான மைசூர் சோப் நிறுவனத்தின் புதிய தூதராக நடிகை தமன்னா 2 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். இதற்காக அவருக்கு 6 கோடியே 20 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசின் இந்த முடிவுக்கு பலரும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். தீபிகா படுகோனே கர்நாடகாவிலிருந்து பாலிவுட் சென்றவர். அவரை போன்ற கன்னட நடிகைகளை தூதராக நியமித்திருக்கலாம் என சமூக வலைதளங்களிலும் சிலர் கருத்து கூறி வருகிறார்கள். அட்லி இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் நடிக்க உள்ள படத்தில் தீபிகா படுகோன் இணைந்துள்ளார். பெரும் பொருட்செலவில் ஹாலிவுட் தொழில்நுட்ப கலைஞர்களோடு இணைந்து உருவாக்க உள்ளார் இயக்குநர் அட்லி. செப்டம்பர் மாதத்தில் இப்படத்தின் படப்பிடிப்பு தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. படத்தில் 5 பெண்கள் முதன்மை கதாபாத்திரங்களில் நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே மிருனாள் தாக்கூர், ஜான்வி கபூர் ஆகியோர் இப்படத்தில் இணைந்துள்ள நிலையில் தீபிகா படுகோன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். இந்திய அணியின் மூத்த வீரர்களான ரோஹித் மற்றும் விராட் இடத்தை நிரப்புவது மிகவும் கடினம் என பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் அவர்கள் இடத்தில் விளையாடும் இளம் வீரர்கள் இதனை தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பாக கருதி சிறப்புற விளையாட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கு பின்னர் இந்திய அணி T20 உலகக்கோப்பை போட்டிகளை கருத்தில் கொண்டு பயணிக்கும் எனவும் கம்பீர் கூறியுள்ளார்.